வணக்கம். இந்த வீடியோவில் 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் பிரேக்கிங் நியூஸ் 5 மாநில சட்டமன்ற தேர்தல் அட்டவணை சார்ந்து லேட்டஸ்ட் அப்டேட் கிடைத்திருக்கிறது. இது குறித்து விவரத்தை பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான தேதி இன்னும் ஓரிரு வாரத்தில் வெளியாகலாம் என்ற பரபரப்பு தகவல்கள் அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது. இதற்கான முன்னோட்டமாக இந்திய தேர்தல் ஆணையம் தலைமையிலான உயர்மட்ட குழுவானது சென்ற வாரம் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலங்களுக்கு 3 நாள் பயணங்கள் மேற்கொண்டது. தமிழ்நாடு மாநிலத்தில் ஆளக்கூடிய திமுக அரசின் பதவிக்காலம் மே மாதம் 10ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ளது. அதேபோன்று புதுச்சேரியில் ஜூன் மாதம் 15ஆம் தேதியும், மேற்கு வங்காளத்தில் மே மாதம் 7ஆம் தேதியும், அசாமில் மே மாதம் 20ஆம் தேதியும், கேரளாவில் மே மாதம் 23ஆம் தேதியும் சட்டமன்றத்தின் பதவிக்காலம் முடிவுக்கு வரவுள்ளது. எனவே இந்த 5 மாநிலங்களில் உள்ள மொத்தம் 824 சட்டசபை தொகுதிகளுக்கு தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையம் ஆயத்தமாகி வருகிறது. 5 மாநில தேர்தல்களை கண்காணிப்பு செய்வதற்காக 714 IAS அதிகாரிகள், 233 IPS அதிகாரிகள், தேர்தல் பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டார்கள். மேலும் 497 செலவீன பார்வையாளர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஒவ்வொரு மாநில தலைமை தேர்தல் அதிகாரியுடன் ஆலோசனைகள் நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் தேர்தல் வன்முறை குறைவாக இருப்பதால் பெரும்பாலும் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தப்பட்டு வந்துள்ளது. வட மாநிலங்களில் பாதுகாப்பு சவால் அதிகம் இருப்பதால் பல கட்டங்களாக தேர்தல்கள் நடத்துவது வழக்கம். 2021ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தல் ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி நடைபெற்றது. ஆனால் கொரோனா பரவல் காரணமாக வாக்கு எண்ணிக்கை மே மாதம் 2ஆம் தேதி நடைபெற்றது. இந்த முறை வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்பதால் தேர்தலை மே மாதத்தில் நடத்தலாமா என்பது குறித்து தேர்தல் ஆணையம் பரிசீலனை செய்து வருகிறது குறிப்பிடத்தக்கது. இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தலைமையிலான குழு அசாம், தமிழ்நாடு, புதுச்சேரியில் ஆய்வுப் பணி ஏற்கனவே நிறைவு செய்திருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாக தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் மார்ச் 5ஆம் தேதி கேரள மாநிலத்திற்கு பயணம் மேற்கொள்வார். கேரளாவில் வெள்ளி சனியில் முக்கிய ஆலோசனை கூட்டங்கள் நடத்த உள்ளார். மாநில தலைமைச் செயலாளர் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியுடன் கலந்துரையாடி தேர்தலுக்கான தயார் நிலையை ஆய்வு செய்ய இருக்கிறார். பாதுகாப்பு ஏற்பாடுகள், வாக்குச்சாவடி வசதி, அதிகாரிகள் நியமனம், சட்ட ஒழுங்குநிலை போன்ற அம்சங்கள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட உள்ளது. அதனைத் தொடர்ந்து மார்ச் மாதம் 9ஆம் தேதி மற்றும் 10ஆம் தேதிகளில் மேற்கு வங்காள மாநிலத்திற்கு சென்று அங்கு தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ள உள்ளார். குறிப்பாக பாதுகாப்பு திட்டம், பணியாளர்கள் நியமனம் மற்றும் கட்டமைப்பு வசதிகள் குறித்த ஆய்வுகள் நடைபெற உள்ளது. மேலும் மேற்கு வங்காளத்தை பொறுத்தளவில் 5 கட்டம் முதல் 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெற வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் தமிழகம் உட்பட மற்ற மாநிலங்களில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தப்படும் என்றும் கூறப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அனைத்து மாநிலத்திலும் சட்டமன்ற தேர்தலுக்கான ஆய்வுப் பணிகள் அடுத்த வாரத்திற்குள் நிறைவடையும் என்பதில் அடுத்த வார இறுதிக்குள் தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. தேர்தல் தேதியுடன் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வரும் என்பதால் தேர்தல் தேதிக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை எதிர்நோக்கி அரசியல் கட்சிகளும் பொதுமக்களும் காத்து கொண்டுள்ளார்கள். இந்த வீடியோ குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.